ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு vlog. நம்ம சேனலில் இன்னைக்கு வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு வீட்லேயே ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஏற்கனவே நல்லா காய்ச்சி சுண்டன பால் தான் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து திரும்பவும் நல்லா கொதிக்க வச்சு பாதி அளவு வர வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே காய்ச்சதுனால நல்லா ஆடெல்லாம் கட்டி நல்லாவே இருக்குது பால். இந்த ஆடையோடவே அப்படியே திரும்பவும் கொதிக்க வச்சுக்கலாம். இது அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு கொதித்து வரும்போது அந்த ஆடையெல்லாம் திரும்பவும் அந்த பால்லையே எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இது பாதி அளவுக்கு குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி பால் நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சி திக்கானதான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நான் ஓரியோ பிஸ்கெட் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 2 உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த க்ரீமோடு அப்படியே உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் காய வச்சு ஆற வச்ச பால் வந்து 1 டம்ளர் இருக்குது. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு மில்க் மேட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக நான் 1 கப் அளவுக்கு பால் ஆடை வந்து ஒரு 2-3 நாள் எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். எதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் பால் ஆடை சேர்த்தாவே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா பிஸ்கெட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து அதிகமாக தேவைப்படாது. நம்ம ஏற்கனவே மில்க் மேடும் பிஸ்கெட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சர்க்கரை வந்து கம்மியாக தான் தேவைப்படும். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா அடித்து எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த பிஸ்கெட்டு பால் அந்த ஆடை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. க்ரீம் மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கண்ணாடி பவுல் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 2த்துலேயும் அரைச்சி வச்சுருந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மேலே நான் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். நீங்கள் சில்வர் ஷீட் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த டப்பா சைஸ்க்கு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கட் பண்ணி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு மூடிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் காற்று போகாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 டப்பாவும் மூடிடுங்க. மூடிட்டு இது ஃப்ரீசரில் 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே செட் ஆகிருக்கு. இது திரும்பவும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து எடுக்கணும். இதை வந்து கத்தி வச்சு மெல்லமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எல்லா ஐஸ்கிரீமும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா அடித்து எடுத்து வந்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே சாஃப்டாக க்ரீம் மாதிரி இருக்குது. இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ண டப்பாலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி கவர் வச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் மூடி வச்சிடலாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து லெவலாக சமமாக இருக்கும். அதுக்கு மேலே இது மாதிரி அதே கவரை வச்சு
திரும்பவும் கொஞ்சம் கூட கேஸ் இல்லாமல் மூடி ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். மிச்சம் இருந்த ஐஸ்கிரீமை வந்து நான் சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே வச்சு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி செட் ஆகிருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஐஸ்கிரீம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து லைட்டாக ஓரம்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கப்பில் போட்டு ஸ்பூன் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்லேயே செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.